ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராஸ் ட்ரெஸ்ஸிங்னா என்ன? ஒரு ஒரு பாலினத்தவர் வந்து எதிர்பாலினத்தவரோட ட்ரெஸ்ஸை அணிச்சு பார்க்குறது தான் கிராஸ் ட்ரெஸ்ஸிங். மென் வந்து ஃபீமேல் உடைய அணிஞ்சால் மேல் டு ஃபீமேல் கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படிம்பாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு ஃபீமேல் வந்து மென் உடைய அணிஞ்சால் அதை வந்து ஃபீமேல் டு மேல் கிராஸ் ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அது டாம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தைரியமாக வெளியே வரலாம். ஆனால் வந்துட்டு இது நம்ம வந்து வெளியே வர முடியாது. சிலர் வர்றாங்க, நான் போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலரால் வெளியே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி சமூக கட்டமைப்பில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்லாம் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்துட்டு இதுக்கு காரணம். என் பிள்ளை வந்து ஆம்பளை மாதிரி அப்படின்னு ஒரு பொம்பளை குழந்தை பெற்றவங்க சொல்லுவாங்க பெருமையாக. ஆனால் வந்து ஒரு பையனை வந்துட்டு என் பையன் வந்து பொண்ணு மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப நல்லா ஆகும். சரி, ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் வந்து எப்படி வந்துட்டு உருவாகிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் ஜெனட்டிக்காக வந்துட்டு இருக்கிறது. ஒரு சிலரால் பெண்ணாக மாறி போயிட முடியும், ஒரு சிலரால் மாற முடியாது. ஒரு சிலர் வந்து மாறாமலே வந்து ஃபெமினிட்டியை வந்து வெளியே காமிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த கண்ட்ரோலில் இருப்பாங்க, இங்கே தான் காமிக்கணும், இங்கே தான் காமிக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதில் நிறையா கேட்டகரி இருக்குது. ஜெண்டர் ஃப்ளூயிடு, டிரான்ஸ்வெஸ்டைட்டு, அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது இப்போ மேல் டு ஃபீமேல் கிராஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த கம்யூனிட்டி தான். என்ன சொல்ல, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு சிலர் வந்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு சொல்லி மிக குறைவான பேர் வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க, மறைஞ்சி ஒழிஞ்சு அந்த மாதிரி வாழ்வாங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இருதலை கொல்லி மாதிரி தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த லைஃப்பை. ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து நிறைய பேருக்கு சொசைட்டியில் இன்னும் அந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்குன்னே தெரியாது. இப்போ கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படின்னாவே உடனே வந்துட்டு தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு செக்ஸுவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹெட்ரோசெக்ஸுவலாக தான் இருப்பாங்க, ஆனால் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போ மாறும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. என்ன சொல்கிறது, பல யுகங்கள் ஆகும். ரெண்டாவது, சக கிராஸ் ட்ரெஸ்ஸர் வந்துட்டு மெசேஞ்சரில் வீடியோ கால் பண்ணுறது, ஃபோட்டோ அனுப்பு. எந்த ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆண்கிட்ட போய் நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்கறது கிடையாது. ஒரு பெண் போய் இன்னொரு பெண்கிட்ட வந்துட்டு கேட்கறது கிடையாது. அதே மாதிரி ஒரு திருநங்கை அவங்க வந்து இன்னும் என்ன கேட்கறது கிடையாது. ஆனால் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் மட்டும் நீ என்ன நீ உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஃபோட்டோ அனுப்பு. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காதிங்க. என்ன சொல்கிறது, அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரோத்தே ஆகாது. நீங்கள் ஒருத்தவங்க ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஃப்ரெண்ட் ஆகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். கேள்விகளால் தொலைக்காதீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோத்தே ஆகாது. பர்சனலாக கேட்காதீங்க, யார் ட்ரெஸ்ஸு, என்ன ஏது எவ்வாறுன்னு எப்பப்பா ரொம்பவே என்ன சொல்கிறது, இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அது பிளாட்ஃபார்மே அதுக்கு தானே. நமக்கு வந்து என்ன, நம்ம வந்துட்டு ஒரு கீழே போஸ்ட் போடுறோம், அதே மாதிரி அவங்களும் போட்டுட்டு நம்ம லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், அழகாக இருந்தால் சொல்லுவோம், தப்பாக இருந்தால் சஜஷன் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவங்களும் சொல்லட்டும். இதுக்கான பிளாட்ஃபார்ம் தானே இது. அப்புறமா வந்துட்டு நேரங்காலம் தெரியாமல் வீடியோ கால் பண்ணுறது. நைட் 12 மணி, காலையில் 3 மணி, நம்ம ஏதாவது வேலையாக பார்ப்போம். நம்ம வந்து ஃபேஸ்புக் மட்டுமா பார்ப்போம். ஃபேஸ்புக் ஆனில் இருக்குது, ஓகே. நம்ம ஜிபேயில் இருப்போம், பேடிஎம்மில் இருப்போம், நெட் பேங்கிங்கில் இருப்போம், ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிகிட்ருப்போம், ஏதோ இபி பில் கட்டிகிட்ருப்போம், ஏதாவது நம்ம ஒர்க் விஷயமாக வாட்ஸ்அப்பில் ஏதாவது நம்ம வந்து ஏதாவது மீட்டிங் போயிட்டுருப்போம், ஜூம் மீட்டிங் போவோம். ஸோ இதுக்கு எதுவுமே இல்லாமல், எதுவுமே புரிஞ்சிக்காமல் வீடியோ கால் பண்ணுறது, நான் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறது. நம்ம கட் பண்ணோம்னா அவங்க ஆன்லைனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மறுபடியும் பண்ணுறது. பேசலைன்னா கோவப்படுறது, திட்டுறது, என்ன ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க,
மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபோட்டோவை எடுத்து எங்கேயாவது போட்டு இது பண்ணுவாங்க. இல்லாட்டி நீ கிராஸ் ட்ரெஸ்ஸர் நான் போய் சொல்லுவேன். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கும் எந்த பயந்துக்காதீங்க, சொல்லு, அவ்வளோதான். இந்த மாதிரி நான் நிறையா இது பர்சனல் லைஃப்பில் நடந்தது. அதனால் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போல்டாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் போதும், இந்த டாக்கிங் போதும். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு டாக் பேசுவோம். நமக்கு தான் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறது, நான் பேசுகிறதால ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் மாறிட போகிறதில்ல. ஏதோ ஒருத்தங்க 2 பேரும் வந்துட்டு நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அது எனக்கு போதும்னு சந்தோஷம். ஓகே, பாய்.